ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் மார்னிங் கிச்சன் தமிழ். இன்றைக்கி இட்லி தோசைக்கு பொருத்தமான அட்டகாசமான ஒரு சட்னி பார்க்க போகிறோம். இது உப்பு, புளிப்பு, காரம், இனிப்புன்னு 4 சுவைகள் கொண்டதாக இருக்கும். இந்த சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். உளுந்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், புளி சிறிதளவு, மிளகாய் வற்றல் 6, அரை மூடி துருவிய தேங்காய், தக்காளி 2, பெரிய வெங்காயம் நறுக்கியது 2, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ கடாய் சூடாக இருக்குது. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் உளுந்தம்பருப்பை சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கணும். உளுந்து வறுபட்டாச்சு. இதை ஒரு தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா செவந்து வந்திருக்கணும் உளுந்தம்பருப்பு. இப்போ அதே எண்ணெயில் மிளகாய் வற்றலும் புளியும் சேர்த்து வறுத்துக்கலாம். இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஆறட்டும். இப்போ அதே எண்ணெயில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ சட்னி அரைக்க போகிறோம். ஜாரில் வறுத்து வச்சுருக்கிற உளுந்தம்பருப்பு, புளி, மிளகாய் வற்றல் நல்லா ஆறி இருக்கு. இதை ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிக்குவோம். உளுந்தம்பருப்பு நல்லா அரைபட்டுருச்சு. இப்போ இது கூட வதக்கி வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம் 2ஐயும் சேர்த்துக்கலாம். இந்த சட்னியில் சின்னதாக இனிப்பு டேஸ்ட் இருக்கும். அந்த சுவை வந்து இந்த பெரிய வெங்காயத்துலேயும் தக்காளியிலேருந்து தான் நமக்கு கிடைக்கும். இப்போ இதையும் நல்லா அரைச்சிக்கலாம். தக்காளியும் வெங்காயம் நல்லா சேர்ந்து அரைபட்டு வந்துருச்சு. இப்போ இது கூட துருவின தேங்காய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். அரைஞ்சி வந்துருச்சு. சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குட் மார்னிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.